ஹேமாவின் ஆசை சிறுகதை. ஆசிரியர் அனாஸ் அவர்கள். கல்யாண கூடத்து ஊஞ்சலிலே உட்கார்ந்து வீசி வீசி ஆடிக்கொண்டிருந்த ஹேமா வாசல் படி ஏறி வந்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பத்மாவை கண்டதும், வா பத்மா, ஏன் 2 நாட்களாக இந்த பக்கமே காணோம் என்றாள் அன்புடன். காணாமல் என்ன, ஒளியவில்லை என்று யதார்த்தமாக பதில் அளித்தவாறு பத்மா ஊஞ்சலில் வந்து உட்கார்ந்தாள். ஹேமா அந்த வார்த்தைகளை காதில் வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. அவள் கண்கள் பத்மா உடலிலிருந்து அரக்கு கலர் பட்டு புடவையில் அப்படி லயித்து போயிருந்தன. தன்னை பத்மா கவனிப்பதை அறிந்ததும், இது எப்பொழுது வாங்கினாய் பத்மா என்றாள் ஹேமா மிகவும் சிரமப்பட்டு கொண்டு. முன்பு அவளை வரவேற்ற போது தொனித்த அன்பு இப்பொழுது இந்த கேள்வியிலே தொனிக்கவில்லை. பொறாமையின் சாயைதான் அதிலே இழையோடியது. ஆனால் பத்மா அதை உணரவில்லை. நேற்றுத்தான் வாங்கினேன், உனக்கு பிடித்திருக்கிறதா என்றாள் சுபாவமாக. என்றாள் ஹேமா பெருமூச்சு விடுவது போல. இருவரும் கொஞ்ச நேரம் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தார்கள். ஹேமாவின் அசூயையை புரிந்து கொள்ளாத பத்மா சலசலவென்று பேசிக்கொண்டே போனாள். இவள் போய் தொலைய மாட்டாளா என்று இருந்தது அவளுக்கு. கலகலப்பாக பேசும் ஹேமா இப்படி என்னவோ போல இருப்பது பத்மாவுக்கு சந்தேகத்தை உண்டாக்கியதா? உடம்புக்கு ஏதாவது இருக்குமோ என்று. ஏன் ஹேமா, என்னவோ போல இருக்கிறாய், உடம்பு கிடம்பு சரியாக இல்லையா என்றாள் கனிவுடன். சாயந்தரத்திலிருந்து தலைவலி மண்டையை உடைக்கிறது என்று தட்டு தடுமாறிய வண்ணம் ஒரு பொய்யை சொன்னாள் ஹேமா. அப்பொழுது ஹேமாவின் கணவன் கோபாலன் வாசல் படி ஏறி வந்து கொண்டிருந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும் பத்மா முகஜாடையால் ஹேமாவிடம் விடை பெற்று கொண்டு சென்று விட்டாள். ஹேமாவுக்கு அவள் போனது நிம்மதியை அளித்தது என்றாலும் மனதை ஏதோ ஒன்று என்னவோ செய்தது. ஓய்ந்து போய் வந்திருக்கும் கணவனுக்கு காப்பி கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு கூட இல்லை. சமையல் அறையிலேயே கல்லாய் சமைந்து உட்கார்ந்து விட்டாள். என்ன ஹேமா, காப்பி கொண்டு வர நேரம் ஆகவில்லையா என்ற அவனது குரலை கேட்டதும் தான் திடுக்கிட்டவளாக எழுந்து காப்பியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாள். காப்பி அவனுக்கு விஷம் போல இருந்தது. சூடும் இல்லை, உரிய முறையில் தயாரிக்கப்படவும் இல்லை. சிட், காப்பியா இது? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பக்கத்து வீட்டு பத்மாவோடு பழகி கொண்டு இருக்கிறாயே, அவள் இப்படித்தான் இருக்கிறாளோ என்றான் எரிச்சலோடு. ஹேமாவுக்கு ஆங்காரம் பொத்து கொண்டு வந்துவிட்டது. ஆமாம், இனிமேல் நான் காப்பி போட பத்மா கிட்டத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீர்கள்? எல்லாம் என் கஷ்டகாலம். உங்களுக்கு வாழ்க்கைப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டுவிட்டேன்? ஒரு நல்ல புடவை உண்டா, நகை நட்டு உண்டா என்றாள் ஆக்ரோஷத்தோடு. ஆரம்பித்து விட்டாயல்லவா, சரி, எனக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை என்று கோபத்தோடு கூறியவாறு தொண்டை உதறி தோளிலே போட்டுக்கொண்டு அவன் வெளியே சென்றான். ஹேமாவுக்கு அழுகை அழுகையாக வந்தது. அழுதாள், விசித்து விசித்து அழுதாள். ஹேமா கூறுவது போல அவளை கண் கலங்கும்படியான இடத்தில் ஒன்றும் அவள் பெற்றோர் கொடுத்துவிடவில்லை. ஹைஸ்கூல் ஒன்றிலே உபாத்தியாயராக இருந்த கோபாலனுக்கு என்னதான் குறைச்சல்? ஆனால் ஹேமாவுக்கு என்னவோ குறையாகத்தான் இருந்தது. அதுவும் கல்யாணமான புதிதில் கூட அவள் குறைப்பட்டதாக சொல்ல முடியாது. பத்மாவோடு பழக ஆரம்பித்ததிலிருந்து தான் அவள் மனதிலே குறைவு ஏற்பட தொடங்கியது. கோபாலன் கண்ணுக்கு ராஜா மாதிரி இருந்தாலும் மாதம் 200 ரூபாய் தானே சம்பாதிக்கிறான் என்று அவளுக்கு குறை. பக்கத்து வீட்டு பத்மாவின் கணவன் ராகவனை ஒப்பிட்டு பார்த்ததால் ஏற்பட்ட விபரீதம்தான் இது. இதனால் நாளடைவிலே அவள் மனதிலே இனம் தெரியாத ஒரு நிராசை, குறைவு மனப்பான்மை உண்டாகி அவளது இன்ப வாழ்வை விஷமாக்கியது. கோபாலனுக்கு அந்த ஊரிலே நல்ல மதிப்பு. அவன் கள்ளம் கபடம் இல்லாதவன். கிடைக்கும் சம்பளத்தில் கௌரவமாக குடித்தனம் பண்ண வேண்டும் என்று கட்டும் செட்டுமாக இருந்தான். படித்த பெண்ணான ஹேமா விஷயம் தெரிந்தும் தன்னை இது வாங்கித்தா அது வாங்கித்தா என்று நச்சரித்து பிடுங்கி தின்பாள் என அவன் கனவில் கூட எண்ணியது இல்லை. அதோடு விட்டால் கூட பரவாயில்லையே, பக்கத்து வீட்டு பத்மாவை அப்படியே காப்பி அடிக்க வேண்டும் என்று ஒற்றை காலால் நின்றால் அதை அவனால் எப்படி பொறுக்க முடியும்? இதனால் விளைந்தது எப்போதும் வீட்டில் மனஸ்தாபம், ரகளை, தகராறு முதலியவைகள்தான். ஹேமா இப்படி பக்கத்து வீட்டு பத்மாவோடு போட்டி போட நினைப்பதை யாருமே நியாயம் என்று ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவள் புருஷன் ஒரு பேங்கில் ஏஜென்ட்டாக இருந்தான்.
மாதம் 500 ரூபாய் சம்பளம். கொஞ்சம் அகட விகடம் தெரிந்த பேர்வழிதான் அவன். கோபாலனைப் போல சாது அல்ல. வாய் ஜாலமாக பேசுவான். அவன் அளப்பு பிரசித்தம். அதில் பெரும்பாலானவர்கள் மயங்கியதாலேயே வியாபகஸ்தனானான். ஹேமா இதையெல்லாம் கண்டாளா? பத்மா விதவிதமாக தினமும் ஒரு மாதிரி உடுத்துவதும் விதவிதமான நகைகளை போட்டுக்கொள்வதும் தான் அவள் கண்களில் பட்டன. தன் கணவன் இதை போலெல்லாம் வாங்கி தந்து திருப்திப்படுத்தாதது அவள் கசப்பை மேலும் மேலும் அதிகமாக்கிக் கொண்டே வந்தது. அன்றொரு நாள் மாலை வாசல் பக்கம் ஏதோ கூட்டமாக இருந்தது. என்னவென்று பார்க்க போனாள் ஹேமா. என்ன விபரீதம்! அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. பத்மாவின் கணவன் ராகவனை விலங்கிட்டு அழைத்து கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் போலீசார். அழுது வீங்கிய முகத்தோடு அலங்கோலமாக நின்று கொண்டிருந்த பத்மாவை பார்க்க அவளுக்கு பாவமாக இருந்தது. சிநேகிதியை சமாதானம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு கூட இல்லை. என்ன தோன்றியதோ விர் என்று உள்ளே வந்துவிட்டாள். ஊஞ்சலில் ஸ்மரணையற்று உட்கார்ந்திருந்த அவள் காதிலே பக்கத்து வீட்டில் 4-5 ஸ்திரீகளாக வம்பளந்து கொண்டு இருந்தது கணீரென்று விழுந்தது. ராகவன் நிறைய லஞ்சம் வாங்கியதாயும் இன்னும் சில கேசுகளில் மாட்டிக்கொண்டதாயும் அதனால்தான் அவனை கைது செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் என்றும் பேசிக்கொண்டார்கள். இதை கேட்டதும் பத்மா மீது பச்சாதாபம் உண்டாயிற்று அவளுக்கு. பாவம் பத்மா என்றது அவள் வாய். அவளையும் அறியாமல் வழக்கமாக 6 மணிக்கெல்லாம் வந்துவிடும் கோபாலன் அன்று 6:30 ஆகியும் வராததால் அவளுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. இருப்பே கொள்ளவில்லை. வாசலுக்கும் உள்ளுக்குமாக நடந்து நடந்து கால்கள் கூட அசந்து போய்விட்டன. சோர்ந்து போய் உணர்ச்சியற்றவள் போல ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தாள். வாசல் கதவை தட்டி கொண்டே ஹேமா ஹேமா என்று அன்பு ததும்ப கோபாலன் கூப்பிடுவதை கேட்டதும் ஹேமா வாரி சுருட்டி கொண்டு எழுந்து போய் கதவை திறந்தாள். எப்பொழுதும் 2 நிமிஷம் நிற்க வைக்கும் அவள் இன்று க்ஷண நேரம் கூட காக்க வைக்காமல் கதவை திறந்தது அவனுக்கே ஆச்சரியத்தை அளித்தது. கதவை தாளிட்டுவிட்டு வந்த ஹேமாவிடம், சமாச்சாரம் தெரியுமா ஹேமா? பாவம் பத்மா ரொம்பவும் வருத்தப்படுவாள் என்றான் கோபாலன் ஷர்ட்டை கலற்றி கொண்டே. ஹேமாவால் பேச முடியவில்லை. தொண்டை அப்படி கம்மி போய்விட்டது. ஷர்ட்டை கலற்றிவிட்டு பார்த்த கோபாலனுக்கு பேசாமல் பதுமை போல நிற்கும் ஹேமாவின் தோற்றம் கவலையை உண்டாக்கியது. ஏன் ஹேமா, என்னமோ போல இருக்கிறாய் என்றான் பதட்டத்துடன். அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சொல்ல முடியவில்லை. அவனை உற்று பார்த்தாள். இப்படி பேத்து மாத்து பண்ணி இருந்தால் உன் ஆசைகளை கூட நான் திருப்தி செய்திருக்கலாம் என்று கூறுவது போல இருந்தது அவளுக்கு கோபாலனின் பார்வை. அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் கால்களை கட்டிக்கொண்டு, இந்த சிவப்பு தோடும் நூல் புடவையும் சிரஞ்சீவியாக கிடைத்து நீங்களும் இப்படி எப்போதும் என் பக்கத்திலே இருந்தாலே போதும் என்று தழுதழுத்த குரலில் கூறி விம்மினாள். ஆட, அசடாக இருக்கிறாயே, எழுந்திர என்று செல்லமாக கடிந்து கொண்டே அவளை தூக்கினான். அவள் கண்கள் கண்ணீரை பெருக்கிக் கொண்டே இருந்தன. அது இதுவரையிலும் அவனிடமிருந்த அறியாமையை போக்கிவிட்டதை எடுத்து காட்டுவது போல இருந்தது. ஹேமாவால் பேச முடியவில்லை. தொண்டை அப்படி கம்மி போய்விட்டது. ஷர்ட்டை கலற்றிவிட்டு பார்த்த கோபாலனுக்கு பேசாமல் பதுமை போல நிற்கும் ஹேமாவின் தோற்றம் கவலையை உண்டாக்கியது. ஏன் ஹேமா, என்னவோ போல இருக்கிறாய் என்றான் பதட்டத்துடன். அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சொல்ல முடியவில்லை. அவனை உற்று பார்த்தாள். இப்படி பேத்து மாத்து பண்ணியிருந்தால் உன் ஆசைகளை கூட நானும் திருப்தி செய்திருக்கலாம் என்று கூறுவது போல இருந்தது அவளுக்கு கோபாலனின் பார்வை. அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் காலை கட்டி கொண்டு, இந்த சிவப்பு தோடும் நூல் புடவையும் சிரஞ்சீவியாக கிடைத்து நீங்களும் இப்படி எப்போதும் என் பக்கத்தில் இருந்தாலே போதும் என்று தழுதழுத்த குரலில் கூறி விம்மினாள். ஆட, அசடாக இருக்கிறாயே, எழுந்திரு என்று செல்லமாக கடிந்து கொண்டே அவளை தூக்கினான் அவன். அவள் கண்கள் கண்ணீரை பெருக்கின. அது இதுவரையிலும் அவளிடமிருந்த அறியாமையை போக்கிவிட்டதை எடுத்து காட்டுவது போல இருந்தது. அன்பானவர்களே, அனாஸ் அவர்கள் எழுதிய ஹேமாவின் ஆசை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.